வாழ்வோம் வாழ்விப்போம். ரொம்ப சீப்பஸ்ட் தான் வெளியில வரும். ஹை ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடியது வெளியில வர்றது. இப்ப டைமண்ட்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ல போட்டு விற்கவோ, ஒரு கடைக்கு நீங்க போனீங்கன்னா கடையில கண்ணாடி ஷோல எல்லாம் டைமண்ட் வச்சிருக்க மாட்டான். சார் எனக்கு டைமண்ட் எவ்வளவு கேரட்ல சார், என்ன மாதிரி பர்பஸ் சார், எது வேணும்னு கேட்டு நம்மள கொஞ்சம் உட்கார சொல்லி காஃபி குடிக்க சொல்லி, அப்புறம் அவங்களுடைய அசிஸ்டன்ட்டை சொல்லி. ஒரு முறை நான் வந்து துபாய்க்கு போயிருக்கிற பொழுது, அதை தெரிஞ்ச நண்பருடைய கடை தான், அவர் தான் என்ன அங்க கூப்பிட்டு இருந்தார். அப்ப அங்க போய் அவருடைய கடைக்கு என்ன அழைச்சிட்டு போனார். அது ஒரு 13 மாடி பில்டிங்கு. அதுல அவருடைய கடை, அதுல ஒரு பீச் ஓரத்துல இருக்கும். கடைக்கு போயாச்சு. அந்த ஹால் ஒரு பெரிய ஹால், யாருமே இல்ல. ஒரு டேபிள் போட்டு ஒரு சேரு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 சேர். இவரு அந்த டேபிள்ல போய் உட்கார்ந்துக்கிட்டார். பக்கத்து சேர்ல என்ன உட்கார்ந்து, வேற யாரும் அங்க கிடையாது. கடையை பார்த்தா வியாபாரம் நடக்கிற மாதிரியே தெரியல. இப்ப நம்ம ஊருக்கு ஜவுளி கடைக்கோ ஜுவல்ஸ் கடைக்கோ போனா ஆட்கள் வரவும் போவும், அதுதானே பிசினஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா நோபடி இருந்த வேலைக்காரங்க கூட தெரியல கண்ணுக்கு. நான் பார்த்தது என்ன, லிப்ட்ல அப்படி கூட்டு போயிட்டாரு. அவரோட போனேன், அவரு நானும் தான் இருக்கு. அப்புறம் அப்படி பெல்ல தட்டினாரு. ஒருத்தன் காஃபி, நீங்க என்ன குடிக்கிறீங்க, டீயா காஃபியான்னு சொன்னா, உடனே ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறேன்னு காஃபியை குடிச்சிட்டு இருக்கும் போதே, எப்படி பாத்தீங்களா, நல்லா இருக்குதா கடன், எல்லாம் நல்லா இருக்குது. வேற அவரு என்ன சொல்றது, எல்லாம் கிரானைட் சூப்பரா இருக்கு கடன். ஆனா ஒண்ணுமே இல்ல. ஒரு செல்ஃபோ ஒரு ஸ்டாம்ப்ல ஒண்ணுமே இல்ல. அவர் சொன்னார், எங்க வியாபாரமே இப்படிதாங்க, ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரு வியாபாரம் நடந்ததுன்னா 3 கோடி 4 கோடி. எப்படி நம்ம ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பெட்டி கடையை வச்சுக்கிட்டு என்ன பாடு, எத்தனை வருஷம் என்ன நிலைகள்லாம் இருக்கு இல்லையா. உயர்ந்தது வெளியில வந்து சீப்பா ஆகாது. அவரு பேசிட்டு இருந்தவரு, இத பாக்குறீங்களா, என்ன சொல்லுங்க. அவரு கீழே அந்த டேபிள்ல ஒரு அந்த அறை அப்படி இழுத்தார். அந்த அறை இழுத்த உடனே அது ஒரு 3 பாக்ஸ் இருந்தது. ஒரு பாக்ஸ்ல இருந்து அதுல ஒரு 5 வைரம் இருக்கும், ஒயிட் டைமண்ட். அந்த 5 எடுத்து அப்படி ஒண்ணு எடுத்து அவர் கையில வச்சுக்கிட்டு காட்டினார். பாத்தீங்களா இது. பார்த்தேன், இந்த ஒரு டைமண்ட் மட்டும் 2 கோடி ரூபா. ஒரு டைமண்ட் 2 கோடி ரூபா. அப்ப 5 டைமண்ட் எவ்வளவு ஆச்சு, 10 கோடி ரூபா. எங்க இருக்குது, இத்தனோடு டப்பால உள்ள கிடக்குது, வெளியில் தெரியவே செய்யும். அப்படி இழுத்து காட்டினார். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஃப்லயும் ஒரு 4 செல்ஃப்லயும் இதே மாதிரி ஒரு 5 போட்டு வச்சிருக்கார். எவ்வளவு பெரிய ஒர்த்து சொல்லிட்டு சொன்னார். இதுல 6 டைமண்ட் இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து ஐஸ்வர்யா வந்தாங்க, அந்த அம்மாவுக்கு நான் பிரசன்ட் கொடுத்தேன் ஒரு டைமண்ட், இந்த 2 கோடி ரூபாய். உடனே சொல்லிட்டு அந்த டேபிள் கீழே இருந்து ஒரு ஆல்பத்தை எடுத்து அந்த ஆல்பத்தை காட்டுறாரு. ஐஸ்வர்யா ராய் அப்படி நிக்கிற வாங்குறா, இவரு கொடுக்குறாரு, ஸ்னாப் பண்ணி வச்சிருக்காரு. இது வியாபாரம். ஒருவருக்கு ஃப்ரீயா சும்மா கொடுக்கறதுக்கே 2 கோடி ரூபா இல்ல. இதெல்லாம் வேல்யூ. இது வெளியே தெரியுமா, பார்த்தா வெளியில தெரியாது. நான் அவரை இங்க சென்னையில அவரை நான் சந்திக்கும் போது ரொம்ப ஆர்டினரியா இருந்தார். இங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தா, நம்ம இருந்தேன் பேசினோம், ரொம்ப ஹம்பிளா. இவரை பார்த்தா இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது, அந்த ரேஞ்சில் இருந்தார். அப்ப அவர் தான் சிஸ்டர் சொன்னா, வாங்க நீங்க துபாய்க்கு வாங்க, நான் விசா அனுப்பி வைக்கிறேன். ஓகே, விசா அனுப்பி வச்சு போனேன். எனக்கு ஹோட்டல் ரூம் போட்டார், ஹை கிளாஸ் ஹோட்டல். அந்த ரேஞ்சே வேற. அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் மறக்க முடியாது என்னன்னா, ஈவினிங் நம்ம வெளியில போலாமா, அப்படி வாக்கிங் போலாம் மாட்டோம். போலான்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. நான் தான் ரூம்ல இருந்தேன். அப்புறம் அவர் வந்தார், அவருடைய ஓன் கார், அவரு தான் டிரைவ் பண்ணார். நாங்க 2 பேரும் தான். வாங்க போலான்னு சரின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. எங்க போறோம்னு நான் எப்படி கேட்கல, ஒரு இடமும் நமக்கு தெரியாது இல்லையா. அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஆசையும் கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு அங்க உள்ளது இடமும் தெரியாது. அவர் எங்க கூட்டு போனாலும் வினாடி போய் விடுவேன், ஜஸ்ட் பிளைட் மாதிரி.
ஏறி உட்கார்ந்துட்டேன் கார்ல போகும்போது அது அப்படியே கடற்கரை ஓரம். நான் அதை கூட ஒண்ணு போட்டிருப்பேன். நான்லயும் அதுல வரும் என்னை தரிசித்த சித்தர்கள்ல வரும். படிச்சிருக்கீங்களா? அந்த கடற்கரை ஓரத்துல. சரி, அதை விட்டுருவோம். இப்போ பீச்ல போயிட்டே இருக்கும்போது சொல்றாரு, நம்ம இப்ப அபுதாபி போறோம்னு. ரைட். கடற்கரை ஓரம் அந்த கார்ல அந்த ரோடு ரொம்ப அருமையா இருக்குது. அவ்வளவு கூட்டம் இல்லை. இது ஃபாஸ்டா 120ல போகுது கார். எப்படி இருக்கும்? அபுதாபிக்கு நாங்க போயிட்டோம். ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அபுதாபியில நேரம் எங்க கூட்டு போறாருன்னா, மன்னருடைய ஹால், அமீர் மகள் கடலுக்குள்ள இருக்குது. மன்னருடைய அரண்மனை. அங்க எல்லாரும் போக முடியாது. வித் பெர்மிஷன், அது மன்னருடைய பெர்மிஷன் உள்ளவங்க தான் அங்க போக முடியும். இவரு அங்க விஐபியா இருக்கிறதுனால இவருக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவர் கார்ல அந்த சிக்னல் ஒட்டிடும். எங்க விட்டுட்டான். உள்ள போய் பார்த்தா கண்ணாடி மாளிகை கடல்ல. வசந்த மாளிகையில சிவாஜி கட்ட மாதிரி இது கடல்ல கண்ணாடி மாளிகை. அவ்வளவு அழகா டிஃபரெண்டா அப்படி பார்த்தா அதெல்லாம் சம்திங் மிரக்கிள் தான். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உயர்ந்தது வெளியில தெரியாது. சீப்பானதுதான் கிடந்து அடிச்சுட்டு இருக்கோம். நான் யாரு, நீ யாரு, நான். டைமண்ட் எல்லாம் பாருங்க, நான் அதான் அந்த கடையில வெளியிலே தெரியல. ஆனா 2 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய்க்கு வியாபாரத்துக்குள்ளதான் இருக்குது. கடை நிறைஞ்சு இருக்கும். ஒரு மீட்டர் 80 ரூபா 120 ரூபா இருக்கும். துணி வச்சு அழுத்தி அதை வாங்குறதுக்கு கூட்டம். சீப்பஸ்ட் இல்லையா? விலை உயர உயர அங்க தனிமை வந்துடும். ஞானத்திலும் அப்படிதான்.